திருக்குறள் அதிகாரம் 110. குறிப்பறிதல். இருநோக்கு இவளுங்கண் உள்ளது, உருநோக்கு நோய் நோக்கொன்றநோய் மருந்து. இவளின் மையூட்டப்பட்ட கண்களில் என்மேல் 2 நோக்கம் இருப்பது தெரிகிறது. ஒரு நோக்கம் எனக்கு துன்பம் தெரிகிறது, மற்றொன்று அந்த துன்பத்திற்கு மருந்து ஆகிறது. கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. நான் பார்க்காதபோது என்னை களவாக பார்க்கும் இவளின் சிறு பார்வை காதலில் சரிபாதி அன்று அதற்கு மேலாம். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர். நான் பார்க்காதபோது என்னை பார்த்தாள், பார்த்து நாணத்தால் தலை குனிந்தாள். இந்த செயல் எங்களுக்குள் காதல் பயிர் வளர அவள் ஊற்றிய நீராகும். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் அவளை பார்க்கும்போது தலைகுனிந்து நிலத்தை பார்ப்பாள், நான் பார்க்காத போதோ என்னை பார்த்து மெல்ல தனக்குள்ளே சிரிப்பாள். குறிக்கொண்ட நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும். நேரே பார்க்காமல் ஒரு கண்ணை மட்டும் சுருக்கி பார்ப்பவள் போல என்னை பார்த்து பார்த்து பிறகு தனக்குள் தானே மகிழ்வாள். உரா தவற்போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். பேசினேன், அவள் யாரே எவரோ என்று பதில் சொன்னாள். சொன்னாலும் மனத்தில் பகை இல்லாத அவளது சொல்லின் பொருள் விரைவில் அறியப்படும். செரார் சிறு சொல்லும் செற்றார்போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு. ஆம், இப்போது தெரிகிறது, கோபம் இல்லாமல் பேசும் பேச்சும் பகைவர் போன்ற பார்வையும் யாரே போல தோன்றி நட்பாவார் காட்டும் அடையாளங்கள். அசையியற்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினள் பையனகும். யாரோ எவரோ போல அவள் பேசிய பின்பும் நான் அவளை பார்க்க அவள் மனம் நெகிழ்ந்து மனத்திற்குள் மெல்ல சிரித்தாள். அச்சிரிப்பிலும் அவளுக்கு ஏதோ ஒரு குறிப்பு இருப்பது தெரிகிறது. ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. முன்பின் தெரியாதவர் போல பொதுவாக பார்த்த பேசுவது காதலர்களிடம் இருக்கும் குணந்தான். கண்ணொடு கணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்ணும் பார்வையால் பேசிவிட்டால் அதற்கு பிறகு வாய்ச்சொற்களால் ஒரு பயனும் இல்லை.